பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறைவாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 4 வசனங்கள் உண்டு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அந்த ஆண்டவர் மூலமாக நம்மளுக்கு ஒரு வாழ்த்துதலை பவுல் அடியார்கள் கொடுக்குறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலே அகிலும் அகப்படுபவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அருமையானவர்களே, அருமையாக சொல்கிறார். ஊழியத்தின் பாதையில் அநேக உபத்திரவங்கள் உண்டு. நாம் இந்த சமுதாயத்தில் உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆளுக்கு ஏற்றாற்போல் நாம் மாறிக்கொண்டால் நமக்கு உபத்திரவங்கள் அவ்வளோ வராது. ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு வார்த்தை பேசுவோம், அங்கே ஒரு வார்த்தை பேசுவோம். ஆனால் உண்மையை பேசுகிறவங்களுக்கு, உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அநேக உபத்திரவங்கள் உண்டு. அப்பேற்பட்டவர்களுக்கு தான் அழகாக சொல்கிறார் பவுல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தின் தேவன். அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிருபையும் சமாதானத்தை விட்டு போகிறார். அந்த சமாதானத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தேவன் இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறார், சகலவித ஆறுதலின் பிதாவுமாய் தேவனுமாய் இருக்கிறார்னு சொல்கிறார். நமக்கு இன்றைக்கி அநேக இருக்குது. வாழ்க்கையில் ஆறுதலுக்காக அலைகிறோம், சமாதானத்துக்காக அலைகிறோம். வாழ்க்கையில் எனக்கு என்ன இரவானா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு அதாவது ஒரு விதமான கனவு வருது, சர்பத்தின் ஆவி வருது, பிசாசின் ஆவி வருது, எனக்கு தூக்கமே வரல, பயத்தின் ஆவி தான் ஆட்கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசிங்க. இந்த வேலையில் இந்த வேதத்தின் வாக்கியத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. ஆண்டவரே, நீ சமாதானத்தின் தேவன், நீ ஆறுதலின் தேவன், நீ என்னது இரக்கங்களின் தேவன் அல்லவா? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க. நான் உண்மையை உத்தவமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கான ஆறுதலையும் தேர்தலையும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்மை நாம் அர்ப்பணித்து அவரை நோக்கி நாம் பயணிக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை சமாதானமாக வைத்து, சமாதானத்தின் தேவன் தம்மை நம்ம எப்போதும் ஆசீர்வாதத்தோடு இருக்க அருள் செய்வாராக. ஆமென்.